பிரசன்ட் மீடியாவுக்கு வணக்கம். லைக் வந்து ஒரு 3-4 வருஷமாக 2022 ஃபெப்ரவரியில் வந்து எனக்கு இதோட ஒன்லைன் சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ ஒரு 3 வருஷம் அப்போவே இந்த படம் பண்ண போகிறோன்னு ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவ்வளோ டிலே அண்ட் கிட்டத்தட்ட 5 டேட்டு போட்டிருக்கோம். சம்மரு, டிசம்பரு, ஃபெப்பு அந்த மாதிரி போட்டு பாட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்துச்சு. இது மாதிரி ஆக்சுவலாக வந்து ரொம்ப டிலேஸ் அண்ட் இது இருக்கும்போது யூஸ்வலாக ஒரு படத்தோட ஹைப் வந்து கம்மியாயிடும் அண்ட் நம்பிக்கை குறையும். இது எல்லாமே இந்த டீமுக்கும் அஃபெக்ட் பண்ணும். ஜென்ரலாக எந்த படம் வந்து அந்த டிலேஸ்குள்ளே போனாலும் அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து எனக்குமே வந்து ஐயோ இது இவ்வளோ டிலே ஆகுது, எப்படி ஓப்பன் ஆகும், எப்படி இதை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இது ஓப்பன் ஆன விதம் எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக ஓப்பன் ஆச்சு. நிறைய லவ் கிடைச்சதுக்கு நான் இந்த லவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த தடங்கல்கள் இதெல்லாம் தாண்டியும் திடீர்னு இந்த ஓப்பனிங் வந்து பார்க்கும்போது மக்களுக்கு உங்கள் அன்புக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னோட டிரெக்டர், என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னோட நன்றி. முக்கியமாக நான் வந்து ஒரு 3 பேருக்கு டெக்னீஷியன்ஸில் இங்கே நன்றி சொல்லணுன்னு விருப்பப்படுறேன். மெயினாக கேமராமேன் ரவிவர்மன் சார் அண்ட் எடிட்டர் பிரதீபி ராகவ், அப்புறம் மியூசிக் டைரக்டர் அனிருத் சார். இவங்க 3 பேர் இல்லைன்னா இந்த படத்தோட ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். இவங்க இல்லாமல் என்னால் இந்த படத்தை இமேஜின் பண்ண முடியல. அவங்க கொடுத்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டாக இருக்கட்டும், அவங்க டைரக்டரோட ஒர்க் பண்ண விதம் எல்லாமே சேர்ந்து இருந்ததுக்கு இந்த டைமில் நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். நான் படம் பார்த்துட்டு 3 பேருக்குமே பர்சனலாக கால் பண்ணி என்னோட நன்றிகளை தெரிவித்தேன். ஏன்னா அவங்களோட உழைப்பு இந்த படத்துக்கு ரொம்ப பெருசு. இந்த டைமில் டெக்னீஷியன்ஸுன்றவங்க மோஸ்ட்டாக வந்து பெருசாக பின்னாடி இருக்கிறதுனால தெரியாமையே போயிடுவாங்க. அவங்க பேர் வெளியே வராமல் போயிடும். இந்த சமயத்தில் நான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த படம் ஒரு பயங்கர டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஃபில்மாக வந்திருக்குன்னா அவங்களால தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரசன்ட் மீடியா உங்களோட சப்போர்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. A very big thank you. I'm very overwhelmed by the response. ஆக்சுவலாக எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு லேர்ன். ஏன்னா எங்கள் அம்மா கோயம்புத்தூரில் படித்தாங்க. ஸோ அம்மம்மா அவங்க தமிழ்லேயே பேசுவாங்க வீட்டில். பட் தே நெவர் டாட் மீ. அவங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ். ஸோ இப்போ தமிழ் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுனால ஐ எம் கெட்டிங் டு லேர்ன் திஸ் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் ஆக்சுவலாக இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் டீசர் வரப்போ நிறைய பேர் நான் இந்த படத்தில் ஒரு ரோபோட் கேரக்டர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா தட் வாஸ் த ஐடியா ஆஃப் திஸ் கேரக்டர். ஏன்னா நம்ம தீமா ஆஸ் அ கேரக்டர் சின்ஸ் 2040 இருக்குது. ஆனால் நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லேயும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃபோனுக்குள்ளே போகிறோம். வி ஆர் டிஸ்டன்சிங் ஆர் செல்ஸ். லைக் நம்ம சுற்றி இருக்கிற அவங்கள விட்டுட்டு அந்த ஃபோனுக்குள்ளே போகிறோம். So that is what that character is supposed to represent. She's someone who is emotionally distant, and I'm so glad that it got conveyed in the movie and nariya per ipo relate pandranga. You know, I'm seeing
this generation grow up. I have a godson. என் என்ன இருந்தாலும் லைக் இஃப் ஹீஸ் கிரைங் இஃப் ஹீஸ் ஈட்டிங் எப்போவுமே they'll be watching things on their phone tablet. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் இருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹாவ் ரீப்ரெசென்டட் தட் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாட் ஐ ரியலி லவ்ட் அபவுட் விக்னேஷ் சர்ஸ் ரைட்டிங் இன் த மூவி இஸ் தட் அந்த ஒரு சீனில் வேர் எவ்ரி திங் கனெக்ட் ஸோ வெல். ஒரு ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப அழகான கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு சீனில் வேர் இட் மைட் பி அ லிட்டில் பிட் ஆஃப் அ ஸ்பாய்லர், ஆனால் அந்த ஒரு சீனில் வேர் தீமா ஆக்சுவலி கன்ஃபெஸஸ் ஹர் ஃபீலிங்ஸ். ஷீ சஸ் தட் நீ உனக்கு என் மேலே இருக்கிற அந்த லவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அந்த எனக்கு இந்த ஜென்ரேஷனில் ஐ திங்க் ஐ கால் இட் அ பீக் டீட்டெயிலிங் மூமெண்ட். ஏன்னா she is someone who has never experienced that kind of love. இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷன்லேயே we do so much. அந்த ஒரு வேலிடேஷனுக்காக நம்ம பண்ண ஒரு all the things that we do, it's become so common. ஃப்ரெண்ட்ஷிப்காக இல்லைன்னா லவ்க்காக. பட் to be surrounded by people who love you for just the way you are, ஒரு ரீசன் இல்லாமல், I think the way he brought that out on screen is something I really enjoyed. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான மெசேஜ் இருக்கிற ஃபில்ம் ஓட பாட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் த வே தேவ் கனெக்டட் டு த ஃபில்ம்ஸ் நான் சோஷியல் மீடியாவில் எல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ தீமா அண்ட் ட்ரஸ்டிங் மீ வித் த கேரக்டர். I am very overwhelmed by the response and I'm truly grateful. நம்ம ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆகுறப்போ I went to 5-6 theatres and ஒரு தியேட்டர்லேயுமே பீப்புள் வர் லைக் என்ஜாய் பண்ணி பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் தட்ஸ் ஹவ் அ ஃபில்ம் இஸ் மென்ட் டு பி சீன். லைக் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டேயோட அந்த ஃப்ரெஷ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாஸ் ரியலி ஓவர்வெல்மிங் and I'm very grateful for that. Very grateful to have acted with Pradeep. I think in the film, like, he's had such a subtle and a very beautiful character that he's played, and he's done such a fabulous job. Ipo varik panna films so it was so different, and the performance was really really good. Like now almost ipo 5-6 times paathirukken, and each time I watch it I discover something, a new layer in his performance, and it's really amazing to see. So congrats to Pradeep on that. Gauri, actually Gauri, she was so scared or a little anticipating how the reaction is going to be. And I do first glam role avangalukku. So Anna, I'm happy to see the positive response that is there for Kalki, because personally it was one of my favorite characters, and another favorite character was obviously Suryan. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாம்பேல அவங்களுக்கு அந்த அவர் பண்ண அந்த டான்ஸிங் தே டோன்ட் நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் இட், ஆனாலும் தே ரியலி ரியலி என்ஜாய்ட் த கேரக்டர் சூரியன். ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த எனர்ஜி சூர்யா சார் பிரிங்ஸ் டு ஹிஸ் கேரக்டர்ஸ், அண்ட் ஒரு சீன்லேயுமே லைக் த எஃபர்ட் ஹீ புட்ஸ் இன் இஸ் வாட் ரியலி டேக்ஸ் இட் தேர். அண்ட் ரவிவர்மன் எல்லாரும் எனக்கு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டேலேருந்து சோஷியல் மீடியாவில் பார்த்து இல்லைன்னா மூவி பார்த்து they've been saying this is my best look, and I completely agree. I have never been presented so beautifully, and I think all credit goes to Ravi Varman sir and Vignesh sir. I think எனக்கு எப்போவுமே கொஞ்சம் லோவாக இருந்தா, if I ever feel insecure about how I look, நான் இந்த படம் தான் பார்ப்பேன், because I genuinely feel it's my best look. So thank you Ravi Varman sir. And I genuinely feel if people go see the film without dissecting it too much, they will really enjoy the movie without seeing everything that's happening on social media. Because now social media la paathu, everything that I have seen has been very positive and overwhelming. So I'm very grateful to all the audience who have supported this movie. In the movie pandradla, like, so much hard work has gone in. Like, there's like literally thousands of people who have worked behind the scenes. So I'm just hoping for the best. Thank you.